மகர ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். மகர ராசிக்கு மிக அற்புதமான விஷயங்க. இப்போ 5/12/2025 வக்ர பெயர்ச்சி அடைகிறார் குரு கடகத்தில். ஏற்கனவே இவர்களுக்கு தடை தாமதம், வேலை இல்லாமல் போகிறது, திருமணம் தட்டிக்கிட்டு போகிறது, 31, 33, 35 இந்த வயது உடையவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்குரிய வரன் அமையக்கூடிய விஷயம் தரும். காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் பெற்றோரினுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி அடையக்கூடிய விஷயமாக இருக்கும். லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு, புது வீடு லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு, ஏற்கனவே பெருத்த கடன் உடையவர்களுக்கும் லோன் அப்ளை பண்ணால் கிடச்சிடும். அரசு பிரமுகர்களுக்கு பதவி பணி உயர்வு உண்டு. அதே போல் கவனம் தேவை. தேவையில்லாத கை ஊட்டல், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா மாட்டியும் விட்டுருவார், காட்டியும் கொடுத்துருவார், அசிங்க அவமானத்தையும் கொடுத்துருவார். அதில் கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம், வீண் விவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தில் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போக வேண்டுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புதுசாக திருமணமானவர்கள் மனைவியிடம் அனுசரித்தும், பெண்கள் கணவனிடம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு அசிங்க அவமானத்தை பட்டவர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். எதை செய்யணுமோ 1க்கு 1000 முறை அதை செய்வது நல்லது. பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதும், பெரியவர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறதும், கொஞ்சம் பணிந்து போவதும் நல்லது. வாய் நிதானம் தேவை, வாக்கு நிதானம் தேவை. இவர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து விற்றாலும் அது விற்பதற்கு வாய்ப்புகள் தந்துவிடும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத விளைவுகள் வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பார்த்தாலே போதும். ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் அன்பர்கள் மிக கவனமுடன் செயல்பட்டாலே அற்புதமான மாதங்கள் இவர்களுக்கு உண்டு. முழு வெற்றியும் தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.